மூத்த மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் ரெண்டாவது மருமகளுக்கு கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க நாட்டாமைக்கு பணிஞ்சு போறதுதான். அண்ணாமலை சார். எஸ் கம் இன். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், இவர் தான் நான் சொன்ன சக்தி. ஓ, இவங்க அம்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஹாய். ஹலோ டாக்டர். சக்தி, நீங்க என்கிட்ட சொன்ன எல்லா டீடைல்ஸையும் இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் பாத்துக்குவாரு. கண்டிப்பா சார். ஓகே ஓகே டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க டாக்டர், என் பேர் சக்தி. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். நான், எங்க அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சந்தோஷமா பொள்ளாச்சியில இருந்தோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பால கோவப்பட்டு எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ என்னால ஏற்பட்ட பாதிப்பால சித்தபிரம பிடிச்சு உட்கார்ந்த எங்க அம்மா எந்திரிக்கவே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் தங்கச்சி மேல நான் வச்சிருந்த அளவுக்கு அதிகமான பாசம் தான் எனக்கு தோணுது. இப்போ அவ உயிரோட இல்ல. அவ எங்களை விட்டு போனதுல இருந்து எங்க அம்மா உயிரோட இருந்தும் எந்த உணர்வும் இல்லாம இருக்காங்க. அவங்கள நீங்க தான் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ப்ளீஸ் டாக்டர், எங்க அம்மாவை எப்படியாவது குணப்படுத்துங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க சக்திவேல் சார், உங்க அம்மா வள்ளியம்மைய நான் குணப்படுத்துறேன். டாக்டர், எங்க அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா பேர் மட்டும் இல்ல, உங்க அப்பா நாச்சிமுத்து கிணத்து கடவுள நாட்டாமையா இருக்காரு. பெரிய அண்ணன் தங்கவேலு கயிறு ஃபேக்டரியை பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டாவது அண்ணன் வெற்றிவேல் இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு பேரு லக்ஷ்மி. அவங்க உங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கு. உங்க லக்ஷ்மி அண்ணி வந்து தான் பெரிய அண்ணன் தங்கவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. டாக்டர், எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. என் குடும்பத்தை நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? எல்லாமே கரெக்ட் டாக்டர். ஓ சாரி, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்க தங்கச்சி பேரு தங்கமயில். செல்லம்மா தங்கம் தங்கம்னு கூப்பிடுவீங்க, ரைட்? டாக்டர், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? இப்போ கூட இன்னும் ஞாபகம் வரலையா? என்ன நல்லா பாருங்க, இன்னும் ஞாபகம் வரல?
நான் தான் அண்ணாமலை. அண்ணாமலைனா என் தங்கச்சி கூட படிச்ச அதே அண்ணாமலை தான். டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் டாக்டர் இருக்கிறது காரணமே உங்க அம்மாவும் தங்கமும் தான். படிக்க வசதி இல்லாம அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. +2 முடிச்ச உடனே மெரிட்ல MBBS சீட் கிடைச்சது. காலேஜில் படித்தேன். ஹையர் ஸ்டடீஸில் நான் இந்த சைக்காலஜி தேர்ந்தெடுத்தது காரணமே உங்க அம்மாவை குணப்படுத்தணுன்ற காரணத்துக்காக தான். டாக்டர், இதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட சந்தோஷம் இப்போ உங்க அம்மா குணமாயிட்டு வராங்க. உங்க லக்ஷ்மி அண்ணியோட அன்பும் அரவணைப்பும் தான் அதுக்கு காரணம். டாக்டர், ரீசெண்டா எப்பயாவது ஊருக்கு போனீங்களா? ஊருக்கு போய் தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் மேல உண்மையான அக்கறை இருந்தா அவங்கள பத்தின விவரங்களை எங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா உங்க லக்ஷ்மி அண்ணி விவசாயி படத்துல வர பொம்பளைனா இப்படிதான் இருக்க வேணும்ன்ற பாட்டுக்கு உங்க அம்மா முன்னாடி டான்ஸ் ஆடி அவங்கள குணப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுல உங்க அம்மாவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் கூட டச்ல இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க அம்மாவை பார்க்க போனா அவங்க இன்னும் சீக்கிரமா குணமாக சான்சஸ் இருக்கு. அப்போ உடனே ஊருக்கு கிளம்புவோம் டாக்டர். நீங்களும் என் கூட வரீங்களா? உங்க அம்மாவுக்கு வந்திருக்கிற வியாதி சம்பந்தமா தான் அமெரிக்கால ஒரு செமினார் இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணிட்டு தான் உங்க அம்மாவை போய் பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே தேடி வந்துட்டீங்க. சரி, பொறுத்தது பொறுத்தீங்க. இன்னும் 1 மாசம் பொறுமையா இருங்க. நான் செமினார் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீங்க ஊருக்கு போய் உங்க அம்மாவை பார்க்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் மற்றவங்களுக்கு தான் டாக்டர். உங்களை பொறுத்த வரைக்கும் அதே பழைய அண்ணாமலை தான். நீங்க என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். அண்ணாமலைன்னு கூப்பிடுங்களேன். அண்ணாமலைன்னு கூப்பிடுங்க சார். சரி அண்ணாமலை. சரி, நான் கிளம்புறேன். இது என் விசிட்டிங் கார்டு. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. வரேன் அண்ணாமலை. ஐயாவோட மருமக நம்ம லட்சுமி அம்மா தான். இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா நடக்காம இருந்த கும்பாபிஷேகத்தை இந்த வருஷம் நடத்த சொல்லிட்டாங்க. அதனால இவங்களுக்கு தான் முதல் மரியாதை. லட்சுமி அம்மா கழுத்துல மாலை போடுங்க. ஏய், என்னடா ஒவ்வொரு தடையும் மாலை போடுறப்பல யோசிச்சுட்டு இருக்க? போடுற.
என்ன லக்ஷ்மி, கோயில்ல உனக்கு கிடைச்ச மரியாதையை நினைச்சு புல்லரிச்சு போயிட்டியா? உனக்கு நீயே தாலி கட்டிக்கிட்டு இங்க வெற்றியோட வைஃபா நடிக்க வந்த உனக்கு இப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அந்த அம்மன் முன்னாடி நீயும் வெற்றியும் கணவன் மனைவியா மாலை மாத்திக்கிட்டீங்க. அம்மனே உங்களை உண்மையிலே கணவன் மனைவி ஆக்கதான் இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடத்தியிருக்கா. ஊர் முன்னாடி கணவன் மனைவியா நடிச்ச உங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடக்கணும். நீ இந்த நாட்டாம குடும்பத்துல மருமகள் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை தனக்கு சாதகமா மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ புத்திசாலி, நான் நம்புறேன். கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்லம்மா? இப்ப சொல்லுங்க, நான் உங்ககிட்ட சொன்னது சரிதானே? அப்போ நீ உன் முடிவை சொல்லும்போது என் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், கோவில்ல நந்தினிக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்தா சுயநலம் இல்லாத அவ உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அது. யார் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதை தடுக்க யாராலையும் முடியாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். எனக்கு என்னவோ லட்சுமி தான் அந்த வீட்டுல இருக்கணும்னு தோணுதுமா. ஆமாமா, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரி, உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுமா? இப்படியே கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம்னு நினைக்கிறியா? இத பாருங்கம்மா, இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் என்னோட மத்த 2 தங்கச்சிங்களை நல்லபடியா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரணும். அதை தவிர என் மனசுல வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். இப்படியே மத்தவங்களுக்காக உன் சந்தோஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கியம்மா. அம்மா, எனக்கு எப்ப எது கிடைக்கணுமோ அது அப்ப கிடைக்கும். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, புரிஞ்சுதா? அம்மா, அம்மா ஏமா? மா, என்னம்மா ஏன் அழறீங்க? அன்னைக்கு நீ வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிக்க கிளம்பும் போது உன்னை நான் தடுக்காம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த நந்தினிக்கு கிடைச்ச மாலை மரியாதை எல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கும்ல. ஏம்மா இப்படி குழப்பிக்கிறீங்க? நான் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட நந்தினி அளவுக்கு வெற்றியோட அம்மாவை கவனிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலம்மா. இப்ப நந்தினி தான் லக்ஷ்மி, வெற்றியோட மனைவின்னு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் அவ இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது முட்டாள்தனம். அவ அங்கேயே சந்தோஷமா வாழட்டும். அம்மா, மத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறது தான் பெரிய சந்தோஷமே. அத சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். இப்ப அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா, எனக்கு அதுவே போதும். சரி, சாப்பிடலாம் வா. இல்லம்மா, இப்ப மனசு நிறைஞ்சிருக்கு, பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்கம்மா, போங்க.